வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் உடலின் முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது தான் கண்கள். கண் இல்லாவிட்டால் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வரும். இது கண்களில் அழுத்தத்தை இறுதியில் உருவாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாமை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் எடுத்துக்கொள்வது 2.5 கிராம் புரதத்தை வழங்குகிறது. இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே உங்களை பாதுகாக்கும். இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட நீங்கள் சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அது அளிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது தான் இந்த பாதாம் பருப்பு. மேலும் இந்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியையும் குறைக்குது. பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாமை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண் பார்வை கூர்மையாக உங்களுக்கு இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறும். இதை தவிர லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய இந்த உணவுகள் எல்லாமே கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை இந்த கேரட் குறைக்குது. கேரட்டை நீங்கள் பச்சையாக சாப்பிட்றதும் சிறந்ததுதான். அதை விட நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது அது உங்களுக்கு நிறைய மருத்துவ பலன்களை கொடுக்கும். நீங்கள் இது தேவைப்பட்டால் சேலட் ஆகும், ஜூஸ் ஆகும் கூட இந்த கேரட்டை எடுத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரி ஒரு முறைகளையாவது கேரட்டை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதன் மூலமாக கண் பார்வை உங்களுக்கு கூர்மை அடையும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸை எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இதில் நிறைந்திருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சேதத்திலிருந்து இது உங்களுடைய கண்களை பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்குது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி ஆகியவை தவிர சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றையும் உங்களுடைய ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்க எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்களை நீங்க எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவுல சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே சிட்ரஸ் பழங்கள் உங்களுக்கு சரி செய்யும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க முழு தானியங்களை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளான வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசெமிக் குறியீட்டு தான் கொண்டிருக்கு. அதாவது சுகர் பேஷண்ட்ஸும் இந்த குறைந்த கிளைசெமிக் குறியீட்டு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் போது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோல தான் இருக்கும். இது தவிர முழு தானியங்கள்ல விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் எல்லாம் இருக்கு. இதன் மூலமாக கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், ஏஎம்டி அபாயத்தை இந்த முழு தானியங்கள் உங்களுக்கு குறைக்குது. முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் உங்களுடைய விழித்திரை சேதமாவது முன்னாடியே தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளை நீங்கள் கண் பார்வை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் மீன் உணவுகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவும். ஸோ மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா
ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்க அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஆகையால மீன் உணவுகளை அடிக்கடி உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்து சாப்பிடுங்க. கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க முட்டையையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை நீங்க ஆரோக்கியமான முறையில் சாப்பிடணும் அப்படின்னா அவித்த, அதாவது ஆவியில் வேக வைத்த முட்டைகளை தான் நீங்க எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மாறாக நீங்க இந்த ஆம்லெட் மாதிரி சாப்பிட்றது அல்லது வேற வடிவங்களில் பச்சையாக முட்டையை அப்படியே உடச்சி குடிக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு தொற்றுகளை தான் ஏற்படுத்தும், இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால நீங்க முட்டைகளை வேக வைத்து சாப்பிடுங்க. அது உங்களுக்கு ஆரோக்கியம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்த ஒரு உணவு. முட்டையில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் A, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து ஆகியவை கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால நீங்க முட்டையும் உங்களுடைய ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்க மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்யணும். அது ஆரம்ப கட்டத்தில் நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா நாளடைவில் அது கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால கண் பார்வையை நீங்க ஆரோக்கியமான முறையில் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தேடி தேடி எடுத்துக்கணும். அப்போ தான் கண்களினுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த உணவுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கை முறைகள்லையும் சில மாற்றங்களை நீங்கள் பண்ணும்போது கண் பார்வை முன்னாடியே நீங்கள் ஆரோக்கியமாக தொய்வடையாமல் பாதுகாத்துக்கலாம். அதில் ஒன்று, போதுமான அளவுக்கு தூக்கம் நீங்கள் தூங்கணும். அதாவது மனிதனுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறக்க நேரம் 8 மணி நேரம். அந்த பரிந்துரைக்கப்பட்ட 8 மணி நேரம் உறக்கம் உங்களுக்கு முழுமையாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 6லிருந்து 8 மணி நேரமாவது நீங்கள் உறங்குறதுக்கு பழகிக்கணும். ஸோ சரியான உறக்க நேரம் நமக்கு இருந்தால் தான் கண் பார்வை முன்னாடியே நமக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை தொய்வடையாமல் பார்த்துக்கலாம். நமக்கு உறக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு பரிந்துரைக்கப்பட்ட நேரத்தில் அந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். போதுமான அளவுக்கு தண்ணீர் நம்ம குடிக்கும்போது தான் நம்மளுடைய உடலை நம்ம நீரேற்றமாக வைத்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உடல் வறட்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையுமே உட்படாமல் இருக்கும். அதனால நம்மளுடைய கண் பார்வையும் கூர்மையாக இருக்கும். கண்களில் வறட்சி ஏற்படாமல் கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுக்கணும் அப்படின்னா தூக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். தண்ணீர் குடிக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக என்ன இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா உங்களுடைய ஒரு வேலை நேரங்களில் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு தடவையோ ஒரு 5 நிமிடம் உங்களுடைய கண் பார்வையை நீங்கள் வேற ஒரு திசையில் திருப்பி கவனம் செலுத்தணும். உங்களுடைய கண்களை ஆழ்ந்து ஒரு மாதிரியாக நீங்கள் அந்த குளிர்ந்த தண்ணீரில் அந்த உங்களுடைய கண்களை கழுவி அதுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்க பாருங்க. அப்பப்போ உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக அப்பதான் இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய கண் பார்வை அப்பொழுதே தொய்வடைய ஆரம்பிக்கும். போன்ல இருந்து வரக்கூடிய, லேப்டாப்ஸ்ல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் கண்களில் படாமல் இருக்கிறதுக்காக, யூவி ரேஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கண் கண்ணாடி அணிவாங்க. அது போல நீங்க முன்னாடியே அணிந்து கொள்ளலாம். இதெல்லாமே உங்களுடைய கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பார்த்துக்கொள்ளும். வெளியில நீங்க செல்லும் பொழுது வாகனங்கள் இருக்கக்கூடிய தூசுகள், புகைகள், அந்த நச்சு காற்றுகள் எல்லாமே உங்களுடைய கண்களில் பட்டு கண்களில் எரிச்சல் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக நீங்க வெளியே போகும்போது இந்த ஹெல்மெட் அணிந்து கொண்டு போகிறது, அதுக்கப்புறம் கண் கண்ணாடிகளை அணிந்து கொள்வதெல்லாம் வழக்கமாக வச்சுக்கோங்க. இதன் மூலமாக உங்களுடைய கண் பார்வையை நீங்க ஆரோக்கியமான முறையில் பார்த்துக்கலாம். இந்த உணவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. இது மாதிரி உங்களுடைய கண் பார்வை திறனையும் மேம்படுத்துறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் இந்த மாற்றங்களை செஞ்சீங்க அப்படின்னா கண் பார்வை திறனை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளலாம். நன்றி மக்களே.